பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அவள் வச்சுட்டு ஒரு ரெடிமேட் மாவு ரெடி பண்ணிட்டு அதில் அவள் புட்டு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போ நம்ம வந்து புட்டு சாப்பிட்ணும்னு நமக்கு தோணுனாலும் உடனே இந்த மாவை எடுத்து போட்டு நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி வந்து நம்ம செஞ்சு நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வெள்ளை அவல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ அவல். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதில் தூசிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சிருவோம். சாதாரணமாக அப்படியே எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலும் இதெல்லாம் நமக்கு வயிற்றுக்குள்ளே தான் போகும். அதனால் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு வாட்டி இப்படி அவளெல்லாம் இந்த மாதிரி கழுவிடுங்க. பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரெடிமேட் அவள் வந்து புட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி செய்யும் போது என்னாகும், நமக்கு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமான அவள் கிடச்சிரும். இப்போ இந்த அவளை வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு இருப்பு சட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரையாக வறுத்துடலாம். பாருங்க, இப்போ நான் வந்து வெறும் இருப்பு சட்டியில் போட்டு வறுக்கிறேன். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லா வெயிலில் வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் ஈரத்தன்மை எல்லாமே போயிடும்ல. அப்போ இருப்பு சட்டியில் வச்சு வறுக்கும் போது சீக்கிரமாக வறுத்துடலாம். வறுத்துட்டு பொடி பண்ணும் போது நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், கெட்டும் போகாது. பாருங்க, இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா பொரி மாதிரி நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். எனக்கு இதை வறுக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வறுத்து எடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து இது வறுத்து எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிலில் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வறுத்துடலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்ததை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலையோ இல்லை சும்மா சாதாரணமாக நம்ம மேடையிலையோ வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். கொஞ்சம் தரதரன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் புட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ புட்டு செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் வந்து புட்டு செய்யலான்னு நினைக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணியை எடுக்கணும். அதில் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதாவது அவளோட பொடி பண்ண மாவு 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கணும். இதை வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ அதில் 1 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வைக்கலாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவு வந்து இருக்கும் போது என்னாகும், நல்லா ஒரு மாதிரி மெத்து மெத்துன்னு ஆயிரும் இந்த புட்டு. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா பூவாட்டம் நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். கட்டி முட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இதில் நாட்டு சர்க்கரை போட்டாலும் போடலாம், வெல்லம் போட்டாலும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே தேங்காய் துருவின 1/4 மூடி தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். யாராவது சீக்கிரமாக கெஸ்ட்டு யாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா உடனே நம்ம வந்து ரெடிமேட் மாவை வச்சு புட்டு வந்து ஜம்முன்னு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துடலாம். டிஃபன் இது ஒரு வெரைட்டியான ஒரு டிஃபனாகவும் ரெடி ஆயிடும் நமக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியான புட்டு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு சாமிக்கு நல்லா எடுத்து வச்சு படைச்சிடலாம்.
ரெடிமேட் புட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம், மாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இனிமே உங்களுக்கு வந்து புட்டு வேணும்னு நினச்ச உடனே நீங்கள் டக்குன்னு சுடுதண்ணியை ஊற்றி ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா 3/4 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்குங்க. போட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இனிமேல் கடையில் போய் நீங்கள் புட்டு மாவே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு புட்டு மாவை உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் இதையே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.